எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது தேங்காய் புளி. தேங்காய் கூடவே புளி, இது ரெண்டும் சேர்த்து செய்கிற புளிப்பாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறி எதுவுமே சேர்க்கலை. அதே மாதிரி இந்த கறி வேக வைக்கவும் இல்லை. அந்த மாதிரி செய்கிற ஒரு வித்தியாசமாக இருக்கிற கறியாக இருக்குது. நோ வெஜிடபிள்ஸ் நோ குக்கிங். இந்த ஒரு கறி வந்துட்டு கேரளாவில் சவுத் சைடில் கொல்லம் ஆலப்புழா அந்த சைடில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. தோசைக்கு இட்லிக்கு சாதம் கூடையெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற இந்த ஒரு கறி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கு. ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு இல்லை ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கு. சின்ன வெங்காயம் 5 to 6 பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2-3 அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப கம்மியாகி எடுக்கக்கூடாது. 1/2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் பவுடர் தான் எடுத்துருக்கு. அது காரம் அதிகமாக வேணுன்னா காரமாக இருக்கிறது எடுத்துக்கலாம். காரம் கம்மியாக போதும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் எடுக்கும்போது பச்சையாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் வறுத்து தான் எடுக்கணும். அப்போ தான் அரைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இல்லை இருந்தால் பவுட்ரு கூட எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு எல்லாமே மிக்சிக்குள்ளே சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கறி நான் இப்போ ஒரு 4 to 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறது. நீங்கள் கம்மியாக தான் தேங்காய் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றி கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டியாக வேண்டாம், அரைக்கும்போது கட்டியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இது தாளித்து எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக ட்ரை ஆகி போயிடும். அதனால கலக்கி எடுக்கும்போது இந்த அளவுக்கு கட்டியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது. இனி இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது வேக வைக்காத கொதிக்க வைக்காத ஒரு கறியாக இருக்குது. அதனால தாளிக்கிறதுக்கு முன்னாடி உப்போட டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். புளிப்பாக இருக்கிற ஒரு கறியாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு கரெக்டாக உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது போதும். இனி இது நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும். வேறு எந்த எண்ணெய் எடுத்தாலும் இந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 5 to 6 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 2-3 வரமிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா வறுத்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா மணமாக இருக்கிறதெல்லாம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். இந்த கறிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கு. கருவேப்பிலையும் நல்லா வறுத்து தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றி நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டு இது சூடாகும்போது லைட்டாக ஒரு ஆவி வரும்போது லைட்டாக சூடான போதும் அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்கக்கூடாத ஒரு கறி தான் இது தேங்காய் புளி. சாதம் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். தோசை இட்லி கூட எல்லாம் மேட்ச் ஆகிற இந்த ஒரு கறி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.